தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். போன காணொளியில் நாம் கார்த்திகை மாத விளக்கீடு பற்றியும் கார்த்திகை திருநாள் எப்படி கொண்டாடப்பட்டது பழங்காலத்தில் அப்படிங்கிறத பழந்தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது விளக்கீட்டின் முக்கியத்துவத்தை, அதாவது விளக்கேற்றி இறைவனை வழிபடுவதுடைய முக்கியத்துவத்தையும் மகிமையையும் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு சைவ சமய பெரியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் நமிநந்தி அடிகள். நம்பிநந்தி என்கிற பெயர் தான் நமிநந்தி என்று சொல்லப்பட்டது. இவர் பிறந்த ஊர் ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர். இந்த ஊர் செழிப்பான வயல்களும் நீர் வளமும் நிறைந்த ஒரு ஊராக இருந்திருக்குது. இவர் ஒரு அந்தண குலத்தில் பிறந்தவர். இவர் தினமும் இல்லறத்தில் செய்யக்கூடிய இல்லற கடமைகளை எல்லாம் அங்கேயும் இறைவனை வீட்டிலே வழிபட்டுவிட்டு பிறகு அங்கிருந்து திருவாரூருக்கு சென்று சிவனை வழிபட்டுவிட்டு திரும்புவது வழக்கமாக இருந்திருக்கிறது. இவர் சிவபக்தி நிறைந்தவர். திருவாரூர் சிவன் கோவிலுக்கு தினமும் போகிறார் அப்படின்னு சொன்னேன். இந்த திருவாரூர் அப்படிங்கிற கோவிலுடைய முக்கியத்துவத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இது பூங்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மூலட்டான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பெரிய கோவில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிதம்பரம் கோவிலை காட்டிலும் இதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதனுடைய தொன்மை. சிதம்பரம் கோவிலுக்கு முற்பட்ட கோவிலாக இது சொல்லப்படுது. இங்கே உள்ள ஆழித்தேர் அப்படிங்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர். இந்த கோவிலுடைய மூலவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இறைவனுடைய பெயர் புற்றிடங்கொண்ட பெருமான் அல்லது வன்மீகநாதர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. அம்மை பெயர் கமலாம்பிகை. இங்கே உற்சவமூர்த்தியாக தியாகராஜன் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு சிவன். அவருக்கு வீதி விடங்கர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இந்த ஊர் மிகப்பெரிய முக்தி ஸ்தலமாக இருந்திருக்குது. இது பூமி தலமாக விளங்குகிறது. அதாவது திருவண்ணாமலையை நெருப்பு தலம் அப்படின்னு சொன்னால் இது பிருத்திவி, அதாவது பூமி தலம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய இந்த திருவாரூருக்கு இவர் தினமும் சென்று சிவனை வழிபட்டு வருகிறார். அப்படி போகும்போது ஒரு நாள் அந்த கோவிலில் இப்போ 2வது பிரகாரத்தில் இருக்கிற ஒரு சன்னதி, அறநெறி அப்பர் சன்னதிங்கிறது இருக்குது. அந்த காலத்தில் இவர் வழிபட்டு வர காலத்தில் அது ஒரு தனி கோவிலாக இருந்திருக்கலாம். இவர் இந்த கோவிலில் இறைவனை வழிபட்டு விட்டு திரும்பும்போது பக்கத்தில் இருக்கிற அறநெறி அப்பர் கோவிலை பார்க்குறாரு. அப்போது அது மிகவும் இருட்டாக இருக்குது, வெளிச்சமே இல்லை. விளக்குகளெல்லாம் இருக்குது, திரி இருக்குது, ஆனால் எண்ணெய் இல்லை. உடனே இவருக்கு இறைவன் மீது எப்பொழுதும் மிகுந்த பக்தி உடையவர், சிவபக்தி உடையவர் அப்படின்னு இவரை பற்றி நம்ம சொன்னோம். நமக்கு பார்த்த உடனே பக்தர்கள் எல்லோரும் மலர் தூவி வழிபடுவாங்க, இல்லைன்னா விளக்கேற்றி வழிபடுவாங்க தமிழர்கள். இவர் அந்த இருளில் இருக்கிற சிவனை பார்த்த உடனே இவருக்கு மனம் கனிந்து உருகி பக்தியில் எல்லா விளக்குகளையும் ஏற்றி அவரை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆசை பிறக்குது. ஆனால் இவர் திரும்பவும் வீட்டுக்கு போய் எண்ணெயோ நெய்யோ கொண்டு வர்றதுக்கான கால நேரம் அவகாசம் இல்லை. அதனால் பக்கத்து வீடுகளில் எங்கேயாவது போய் கேட்கலாம் அப்படின்னு பக்கத்தில் உள்ள வீடுகளில் போய் கேட்குறாரு. ஆனால் துர்லபமாக அது சமணர்களுடைய இல்லங்களாக இருந்திருக்குது பக்கத்தில் எல்லாம். இப்போ இவர் போய் கேட்ட வீட்டில் இருந்த சமணர்களால் இவர் கேலி செய்யப்படுகிறார். கையிலே கனலை ஏந்தி இருக்கிற, அதாவது நெருப்பை ஏந்தி ஆடுகிற உங்களுடைய சிவபெருமானுக்கு விளக்கு எதற்கு அப்படின்னு கேலியாக கேட்குறாங்க. அப்படி விளக்கேற்றணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் குளத்தில் தான் தண்ணி நிறைய இருக்குதே, அதை எடுத்து ஏற்றுங்கள் என்று கேலியாக சொல்கிறாங்க. அதை கேட்டுவிட்டு இவருக்கு இறைவனுக்கு இவ்வாறு இவர்களுடைய இழி சொல்லால் இடையூறு நேர்ந்ததே அப்படின்னு நினச்சி மனம் வருத்தப்பட்டு அவர் திரும்பி கோவிலில் இறைவனை வணங்கி துதித்து அங்கே அமர்ந்திருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு குரல் ஒலிக்கிறது. நம்பி, நீ கவலைப்படாத, நீ இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து விளக்குகளில் ஊற்றி நீ விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறார் இறைவன். உடனே அதை கேட்ட உடனே இவர் ஆச்சரியப்பட்டு
சரி என்று அந்த குளத்தில் எல்லாம் இறைவனுடைய திருவுள்ளம் அப்படின்னு நினச்சி நமச்சிவாய என்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த குளத்தில் உள்ள நீரை முகர்ந்து எடுத்து வந்து எல்லா விளக்குகளுக்கும் ஊற்றிவிட்டு விளக்கேற்றுகிறாரு. ஏற்றின உடனே சுடர் விட்டு பிரகாசித்து எரிகிறது அந்த விளக்கு. உடனே இவருக்கு ஆனந்தம், பக்தி மிகுதியினால் மிகுந்த மகிழ்ச்சியோட அத்தனை விளக்குகளுக்கும் நீர் தீர தீர திரும்ப திரும்ப ஊற்றி எரிக்கிறாரு. இந்த செயலை பார்க்கிறார்கள் சமணர்கள். அவங்க திகைத்து போகிறாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் இதை பார்க்குறாங்க. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த விஷயமானது ஊர் முழுவதும் பரவுது. இவரை எல்லோரும் சிவபக்தி செல்வர் என்றே மதிக்கிறாங்க. இவர் எவ்வாறு தினமும் இறைவனுக்கு விளக்கேற்றி விட்டு வீட்டிற்கு சென்று அந்தி வேலைகளெல்லாம் செய்து உறங்கிவிட்டு காலையில் திரும்பவும் சிவன் கோவிலுக்கு வருவது வழக்கமாக இருந்திருக்குது. அப்பொழுது அரசனும் இதை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு இவரை அழைத்து பங்குனி உத்திர திருநாள் அப்போ பக்கத்தில் வந்துடுச்சு. உடனே அந்த திருநாள் எப்பொழுது மிக விசேஷமாக கொண்டாடப்படும். எல்லா ஊர்களிலையும் அப்படித்தான். உடனே அரசர் பல நிபந்தங்களை அளிக்கிறாரு. அளித்துவிட்டு சொல்கிறாரு, இந்த பங்குனி உத்திர திருநாள் நல்லபடியாக நடந்து முடிய நீங்களே பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவரை தலைவராக அரசர் நியமிக்கிறாரு. இவரும் அரசர் சொன்னபடி கேட்டு அந்த பங்குனி உத்திர திருவிழாவை சிறப்பாக நடத்தும் ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறாரு. அப்போது ஒவ்வொரு பங்குனி உத்திரத்தப்பவும் இதில் இருக்கிற தியாகராஜன், அதாவது வீதி விடங்கன் என்று சொல்லப்படுகிற உற்சவ மூர்த்தியை அவங்க என்ன செய்வாங்க, பல்லக்கிலே ஏற்றி பக்கத்திலே ஒரு திருமணலி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், அங்கே அழைத்து கொண்டு போய் திரும்பவும் கூட்டிகிட்டு வருவாங்க. அவ்வாறு ஊர்வலம் செல்வது வழக்கமாக இருக்குது. திருமணலிக்கு அந்த உற்சவமூர்த்தி எழுந்தருளுவார். உடனே இவரும் அதோட அந்த கூட்டத்தோடு சென்று இறைவனுடைய அந்த திருவோலக்கம் கண்டு மகிழ்கிறார். திருவோலக்கம் என்றால் கொலுவிருக்கிற அந்த அழகு, அந்த இறைவனை அந்த ஊர்வலத்தில் கண்டு தரிசித்து இவர் மிகுந்த ஆனந்தம் கொள்கிறார். அதே போலவே அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அவர் பின்னால் அந்த ஊர்வலத்தில் திருமணலி வரைக்கும் வர்றாங்க. நிறைய பேர் வர்றாங்க. ஜாதி சமய வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அந்த இறைவன் மீது பக்தி கொண்டு அந்த ஊர்வலத்தில் பங்கேற்றுக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் முடிந்து இவர் கோவிலுக்கு திருப்பி வராரு. வந்து நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக நள்ளிரவு ஆயிடுச்சு. சரி, இருட்டிடுச்சு, நேரமாகிவிட்டதுன்னு அவர் திண்ணையிலேயே படுத்து உறங்குறாரு. அப்போ இவர் மனைவி எழுந்து வந்து பார்த்துட்டு இவர் திண்ணையில் உறங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு வீட்டுக்குள்ளர வந்து இல்லத்திலே சிவனுக்கு விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு தூங்குங்க, உறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் இறைவனை தரிசிப்பதற்காக ஊர்வலத்தில் போனேன். நான் அதில் பல பேர் வந்திருந்தாங்க. பல ஜாதியை சேர்ந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்ததுனால எனக்கு தீட்டு ஆகிருச்சு. அதனால் இல்லத்துக்குள்ளர நான் இப்போ உடனே வர முடியாது. நான் நீராடுறதுக்கு நீ தண்ணீர் எடுத்துகிட்டு வா, குளிர்ந்த நீர் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு உள்ள ஒருத்தர் இவ்வாறு ஜாதி வித்தியாசம் பார்த்துருக்கிறாரே அப்படின்னு தோணும் இல்லையா? எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. உடனே இவருடைய மனைவியும் தண்ணீர் கொண்டு வர உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே இவர் வெகு நேரம் போய்விட்டு ஊர்வலத்தில் எல்லாம் கலந்துக்கிட்டு வந்ததுனால களைப்பாகி உறங்கிடுறாரு. உறங்கின உடனே இவருடைய கனவில் சிவபெருமான் ஒளிமயமாக தோன்றுகிறார். தோன்றி, நமிநந்தி, இப்போ பாரு, ஊர்வலத்தில் உன்னோடு கலந்து கொண்ட மக்களை எல்லாம் இப்போ பாரு அப்படின்னு சொல்ல இவர் பார்க்குறாரு. அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட எல்லோரும் சிவகணங்களாக தோற்றமளிக்கிறாங்க. அப்போதான் இவர் தன்னுடைய தவறை உணர்கிறார். சிவனடியார்களுக்குள்ளார நான் பேதம் பார்த்தேனே, ஜாதி வித்தியாசம் பார்த்தேனே, எவ்வளவு பெரிய தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு எழுந்து நீராடாமலே அவர் உள்ளே சென்று இறைவனுக்குரிய நித்திய கர்மங்களை செய்துவிட்டு உறங்குகிறாரு. அடுத்த நாள் திரும்பவும் அவர் திருவாரூருக்கு வராரு. அப்பொழுது அங்கே இருந்த எல்லோருமே அவருக்கு சிவகணங்களாக தோற்றமளிக்கிறாங்க. பின்னர் அவர் இறைவனிடம் மனமுருகி வேண்டிக் கொண்ட பிறகுதான் அவருக்கு அந்த தோற்றம் மாறுகிறது. உடனே திருவாரூரில் பிறந்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்றதும், திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லோருமே சிவகணங்களாக இறைவனடி சேர்வார்கள் என்றும் எண்ணி இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இடத்தை ஏமப்பேரூரிலிருந்து திருவாரூருக்கு மாற்றிக்கொள்கிறாரு. அங்கேயே இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்து அவர் இறைவனுடைய பாதங்களை அடைகிறார். அப்படின்றதான் நமிநந்தி அடிகளுடைய வரலாறு.
இந்த நமிநந்தி அடிகள் விளக்கேற்றுவதன் மூலம் பெற்ற அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் நான் விளக்கிறதுக்காகத்தான் இந்த இவருடைய 63 நாயன்மார்களில் ஒருத்தரான இவருடைய கதையை எடுத்து உங்ககிட்ட சொன்னேன். நான் இந்த திருவாரூருங்கிற தலம் பல சிறப்புகளை உடையது அப்படின்னு சொன்னேன். இந்த தலத்தில் தான் மனுநீதி சோழன் பசுவிற்காக தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொன்ற அந்த ஸ்தலமும் இதுதான். இது மிக முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறது. திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது, சுந்தரமூர்த்திகளால் பாடப்பட்டது, சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த இடம் இது. அப்படி என்று பல விஷயங்களை சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். சுந்தரருக்காக இறைவன் பறவையிடம் தூது சென்ற இடமும் இதுவே தான். அடிமுடி தேடிய வீதிகள் அப்படின்னு வீதிகளையெல்லாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட திருத்தலம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட திருத்தலத்தில் நாம் நமிநந்தி அடிகள் என்ற ஒரு நாயன்மாருடைய கதையை பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.